எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லைனா ஈவினிங் டிஃபனுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை உப்புமானு போர் அடிக்குதா? அப்போ இன்னைக்கு ஒரு சூப்பர் சாஃப்டா நல்ல நேச்சுரல் ஸ்வீட்னஸோட வாழைப்பழ பேன்கேக் செய்யலாமாங்க. மைதா இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் சீக்கிரமாக அதை செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 பெரிய பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பழத்தை ரஃபாக 1-2 உடச்சி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு முட்டை, இனிப்புக்கு 150 கிராம் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். வெல்லம், வாழைப்பழம், முட்டை எல்லாம் சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக க்ரீமியாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். மிக்சர் ஜாரை மூடி இதையும் நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சிக்கோங்க. பேன்கேக் மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 சிட்டிகை குக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றி பேன்கேக் ஊற்றுற பதத்துக்கு கலந்துக்கோங்க. ஒரு தவாவை சூடாக்கி கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றுங்க. மாவை தேக்க வேண்டாம், அதுவாக எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதோ அவ்வளோ போதும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தவாவை மூடி வச்சு வேக விடுங்க. பேன்கேக் மேலே நல்ல ஹோல்ஸ் வந்து ஒரு பக்கம் வெந்ததும் தவாவை ஓப்பன் பண்ணி மெதுவாக இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போடுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா குக் ஆயிருக்குன்னு. மேலே அருமையாக பொன்னிறமாக வந்திருக்கு. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா பேன்கேக்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அரைச்ச உடனே செஞ்சிடலாம். ஊற வைக்க புளிக்க வைக்கலாம் தேவையில்லை. இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மட்டும் இல்லை, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே நீங்கள் சூடாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வாழைப்பழ ஸ்லைசஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. முட்டை பால் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை சாப்பிடும்போதே வெல்லம் வாழைப்பழம் இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பழ பேன்கேக் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கூட அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த வாழைப்பழத்தோட அந்த வெல்லம் ஃப்ளேவர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.